வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துக்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்களை வச்சு சேட் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிட்டு கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பைபிள் பார்த்து இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பா கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பைபிள் பார்த்தா அந்த ஆப் லிங்க் இருக்குது. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா நான் இப்போ ஆட் பண்ணுற பாருங்க ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு லெட்டர் மாதிரி ஆட் பண்ணுற பாருங்க. இதுவும் இப்போ ஆட் பண்ணுற ஒரு பாக்ஸ் இமேஜ் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். டெலிகிராம் சேனல் பார்த்தா கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தா கொடுத்துருப்பேன் அந்த பாக்ஸ் இமேஜும் அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் வைக்கலாம். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. நம்ம சேனல் ஜாயின் பண்ணிட்டு பார்த்தா டவுன்லோட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நான் எப்படி ஆட் பண்ணுறோம் அதே மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துங்க. உங்கள் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா கிராப் ஆப்ஷன் இருக்கும். கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தா நான் கிராப் பண்ணுற மாதிரி பார்த்தா கரெக்டாக கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. டிக் கொடுத்து பார்த்தா கரெக்டாக அந்த பாக்ஸ் குள்ளே வைக்கணும். ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இதேமாதிரி பார்த்தா அந்த பாக்ஸ் உள்ள வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பார்த்தா நம்ம எரேஸ் பண்ணி முடிச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போர்டை கிளிக் பண்ணி தான் பேக் அதாவது அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்த்தா ஒரு 4 வச்சுங்களா. நான் வைக்கிற மாதிரி தான் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்தா இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். நான் பார்த்தா உனக்கு ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட்டு பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நிறைய பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. அப்போ நம்ம ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷன் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஜஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. அவருடைய ஃபோட்டோ அதே இருக்குது. அதே ஃபோட்டோ பார்த்தா நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட்டு ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட்டு பார்த்தா அந்த கரெக்டாக அந்த பாக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதுவே கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட் அந்த பாக்ஸில் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணால் மட்டும் சிம்பிளாக பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட்டு கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த திருப்பி அந்த பாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளரு அதாவது அந்த ஃபோட்டோ பேடி இருக்க பிளர் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்களா. ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. ஒரு பாண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவுட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இல்லை 4 அப்படி வச்சுங்க. நான் அப்போ தான் 4 வச்சுக்கிறேன். 4 மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் அப்படின்றது கொடுத்துங்க. டிக் கொடுத்தீங்க அப்படின்னா சிம்பிளாக பார்த்தா முடிச்சிடும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா இருக்கிற நான் ஆட் பண்ணுற பாருங்க ஒரு இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து ஆட் பண்ணி கட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஜஸ்ட்டு பார்த்தா இதே இமேஜ் திருப்பி கிராப் பண்ணிங்க. நான் கிராப் பண்ணுற மாதிரி கரெக்டாக கிராப் பண்ணிங்க. கிராப் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் திருப்பி கிராப் ஆப்ஷன் கிராப் பண்ணிங்க. நான் கிராப் பண்ணுற மாதிரி கிராப் பண்ணுங்க. ஜஸ்ட்டு பார்த்தா இன்னும் லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக லைட்டாக கேப் கொடுங்க. அந்த கேப் எதுக்கு நான் சொல்கிறேன் இப்படி ஸ்கிப் பண்ண பாருங்க. அந்த கேப் வந்து இமோஜ் ஆட் பண்ண போகிறோம் இல்லை ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது நான் என்ன ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறேன் அப்படின்றது பாருங்க. ஓகே ஜஸ்ட்டு பார்த்தா ஜஸ்ட் இந்த இடத்துல பாண்ட் இருக்கும். அது பார்த்து நான் மேலே உள்ள வச்சுக்கலாம். அதுக்கே வச்சுக்கலாம் ஒரு 4 வச்சுங்க. எல்லாத்துக்கும் பார்த்தா அந்த பாண்ட் பார்த்தா 4 வச்சுங்க. அந்த அவுட்ரு மட்டும் ஒயிட் கலர் வரும். அதில் 4 வச்சுங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லைட்ஸில் அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அது மட்டும் டிக் கொடுத்து கட் பண்ணிங்க. கட் பண்ணி பார்த்தா லைட்டாக இந்த இமேஜ் பார்த்தா லைட்டாக இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தா தள்ளிங்க. அந்த பக்கம் கேப் வர மாதிரி வச்சுங்க. கேப் வர மாதிரி வச்சு பார்த்தா டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து முடிச்சுட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போகிறோம் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க. ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா ஐஃபோன் இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேக் ஒன்று இருக்கும். அந்த டேக்கை பார்த்தா டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த இமேஜுக்கு அந்த கார்னர் சைடு வந்து வச்சுங்க. நான் வைக்கிற பாருங்க. இதே இந்த கார்னர் சைடு வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக உள்ளே வச்சுங்க. உள்ள வச்சுட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்துங்க. அப்புறம் திருப்பி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. ஐஃபோன் ஃபோன் இமேஜும் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன்று இதை பார்த்தீங்கன்னா இது பார்த்து ஆட் பண்ணுறவங்க இந்த ஹார்ட் அவங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஆட் பண்ணிங்க. வேணான்றவங்க விட்டுருங்க. நான் ஆட் பண்ணுற பாருங்க. ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த கார்னர் சைடு பார்த்தா அந்த ஃபோட்டோக்கு நடுவில் பார்த்தா ஆட் பண்ணுறோம். கரெக்டாக ஆட் பண்ணி முடிச்சிங்க. நெக்ஸ்ட் திருப்பியும் ஸ்டிக்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி திருப்பி ஐஃபோன் இமோஜ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி ஒன்று கிடைக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிங்க. இதை ஆட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த கார்னர் சைடு இன்னொரு ஃபோட்டோ கார்னர் சைடுக்கு தான் கீழே வச்சுங்க. கீழே வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் கொடுத்துங்க. அதை சிம்பிளாக முடிச்சு அதுக்கப்புறம் ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்து ஆட் ஃபோட்டோ கொடுத்தேன். இந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் குரூப் லிங்க் இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் பார்த்தா கொடுத்துருக்கேன் இந்த ஒரு இமேஜ் ஆட் பண்ண பாருங்க. ஒரு மாதிரி ஷேடாக இருக்குது பார்த்தீங்களா. அது பார்த்தா ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா நான் எப்படி இம்போர்ட் பண்ணி எரேஸ் கிளிக் பண்ணி கரெக்டாக சைடில் இருக்கலாம் பார்த்து எரேஸ் பண்ணி எப்படி ஆட் பண்ணுறோம் அதே மொத்தத்தில் ஆட் பண்ணிங்க. உங்களுக்கு எதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணி தெரியல அப்படின்னா மறக்காம பார்த்தா நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காம இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரெடிக்ஸ் மேலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எரேஸ் கிளிக் பண்ணி கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட்டு அந்த இது லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக அந்த அவங்களோட இமேஜுக்கு மேலே எடுத்து வைக்க நான் எப்படி வைக்கணும் பாருங்க. அதே மாதிரி தான் எடுத்து மேலே வச்சுங்க. ஜஸ்ட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து பார்த்தா அதே லைட்டாக ஜூம் பண்ணி கீழே தந்து வச்சுக்கோங்களா. இதை பார்த்து நான் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இதில் பார்த்தா நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் முடிச்சுட்டு பார்த்தா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் அப்படின்னு கொடுத்து தான் முடிச்சுட்டு பார்த்தா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் வந்து முடிச்சுட்டு பார்த்தா டெக்ஸ்ட் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டைப் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் என்ன சாங் லிரிக்ஸ் ஆட் பண்ண வரலாம் அந்த சாங் எடுத்துங்க. ஜஸ்ட்டு நான் எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இந்த சாங் எடுத்துகிறேன். உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அந்த சாங்கோட லிரிக்ஸ் எடுத்துங்களா.
நான் பார்த்தா இப்போ ஆட் பண்ண போகிறேன் தமிழ் ஃபாண்ட்டு. ஓகே, இந்த ஃபாண்ட்டு பார்த்தா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த தமிழ் ஃபாண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்பேன், மறக்காம தமிழ் ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தா இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா கலர் பார்த்தா பிளாக் கலர் கொடுத்துட்டு அவுட்டர் பார்த்தா எல்லோ கலர் கொடுத்து முடிச்சிங்க. அப்புறம் எல்லோ கலர் கொடுத்துட்டு நான் எப்படி ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணோம் அதே மெத்தடில் எல்லாத்தையும் பார்த்தா ஒரே ஃபாண்ட்டு, அந்த ஒரே ஃபாண்ட்டை ட்ரை பண்ணி கலரை பார்த்தா எல்லாமே அதுதான். எல்லோ கலர் கொடுத்துட்டு கொடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு உள்ளே பார்த்தோன்னா நீங்கள் பிளாக் கலர் கொடுங்க, அவுட் சைடு பார்த்தா எல்லோ கலர் கொடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அவுட்ரு பார்த்தீங்கன்னா எல்லோ, இப்படி கொடுத்துட்டு கரெக்டாக முடிச்சிங்க. ஓகேங்களா, ஜஸ்ட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதே ஃபாண்ட். ஓகேங்களா, எந்த ஃபாண்ட்டை ஒரே ஃபாண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மாற்றி ஃபாண்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுற பார்த்தா ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்றத யூஸ் பண்ணிக்க. ஓகேங்களா, முடிச்சுட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் டிக் அப்படின்றது கொடுத்துங்க. சிம்பிளாக பார்த்தா இந்த ஃபோட்டோ பார்த்தா நம்ம எடிட் பண்ணிட்டோம். ஓகே, முடிச்சுட்டு பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தா பிளாக் எஃபெக்ட் அப்படி சர்ச் பண்ணுங்க. பிளாக் எஃபெக்ட் அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும். வேணுன்றது பார்த்தா அந்த பிளாக் எஃபெக்ட் பார்த்தா கீழே பார்த்தா ஆட் பண்ணிங்க, அப்போ கொஞ்சம் க்ளோவாக தெரியும். அதனால அந்த பிளாக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுன்ற அப்படின்றவங்க பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் நான் வேணும் அப்படின்ற கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஏன் அப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் குவாலிட்டி பார்த்தா கொஞ்சம் நல்லா தெரியும். ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ முதல்ல ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி கொஞ்சம் லுக்காக தெரியும். அதுக்காக பார்த்தா ஆட் பண்ணுறோம். நாலா பக்கம் 4 கார்னர் பார்த்து ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணாங்கன்னா வேணாம் விட்டுருங்க. விட்டுருப்பா முடிச்சிருக்கோம். சேவ் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது நீ பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.